ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் போர்ட் பண்ணியிருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயினில். ஸோ சென்னை எக்மூர் சென்னை பீச் இருக்குது. 4th லைன் ஒர்க் நியூவாக போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ எந்தளவுக்கு அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அதை கவர் பண்ண தான் அந்த ட்ரெயின் போர்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் ஆப்பில் எடுத்துட்டேன். 30 rupees ஆச்சு எனக்கு. ஃபோன்லேயே எடுத்துட்டேன். ஸோ சிம்பிள், நம்ம கவுண்டரில் வந்து வெயிட் பண்ணி ரஷ்ஷில் எடுக்கிறதுக்கு ஃபோன்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை ஏடிஎம் அந்த வெண்டர் மிஷின் இருக்குது, ஏடிவிஎம் வெண்டரிங் மிஷின், அதில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 5 minutes இருக்குது ட்ரெயின் கிளம்ப. லாஸ்ட்டு ஜூன் மந்த்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன், இந்த ரூட்டுக்கான ட்ராக் ஒர்க்ஸு அப்டேட்டில் என்ன இருக்குதுன்னு. ஸோ அதோடு இப்போ தான் வரேன். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்தளவுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு, இல்லை இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, என்னென்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியா வரும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எக்மோர்லேருந்து கிளம்பிட்டுருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனை வந்து கண்டிப்பாக வந்து இந்த 4th லைனாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதை 4th லைனாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு என் சைட்லேருந்து நான் ஒரு கெஸ் பண்ணுறேன்.
சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகிட்ருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து இருக்க அந்த ஓவர் பிரிட்ஜ் வந்து பாதியாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கிட்ட இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து நான் போயிட்டுருக்க அந்த 3rd லைன் ட்ராக்குக்கு ரொம்ப கிட்ட வருது. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் ரொம்ப ரொம்ப கிட்ட வருது. ஸோ இப்போ இந்த கர்வை ரிமூவ் பண்ணி இவங்க வந்து இந்த லைனை ஸ்ட்ரைட் பண்ணுவாங்களா, இல்லை அந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த லைனுக்கு பாருங்கள் புது லைன், அதை வந்து 3rd லைனாக கன்சிடர் பண்ணி இப்போ நான் போயிட்டுருக்க லைனை 4th லைனாக கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஃபர்தர் அப்டேட்ஸில் தான் தெரியும். அப்கமிங் அப்டேட்ஸில் கண்டிப்பாக இன்னும் சேஞ்சஸ் இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம பொறுமையாக பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஸோ ரைட் சைடில் பார்க்குறீங்க ஒரு ட்ராக்குக்கான சின்ன அந்த பிரிட்ஜு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம என்ட்ரு இருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது பறக்கும் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பழைய பில்டிங் இது இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ட்ராக் ஒர்க்ஸ் லைட்டாக முடிச்சிருக்காங்க, ஒயரிங் ஒர்க்ஸும் லைட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் அதுக்கான ஒரு இதையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு வேலை கொஞ்சம் நான் ஜூனில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. இது ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் தான். ஆல்ரெடி ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு திருமுல்லவாயில் ரயில்வே ஸ்டேஷன், வியாசர்பாடி ஜீவா ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஐலாண்ட் பிளாட்ஃபார்முக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த ஐலாண்ட் பிளாட்ஃபார்முக்கான ஷெல்டர் ஒர்க்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு ரைட் சைட்லேயே இந்த ஜெல்லி கொட்டி கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து 4th லைன் வந்து வரணும். ஸோ அதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் தான் இது. இப்போ நம்ம போயிட்டுருக்க லைன் வந்து 3rd லைன், ரைட் சைடில் இந்த ஸ்பேஸ் வந்து 4th லைன். அந்த பக்கம் இருக்க அந்த 2 லைன் வந்து எம்ஆர்டிஎஸோட அப் லைன் டவுன் லைன். ரைட் சைடில் பார்க்கலாம், ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அங்கங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ட்ராக்குக்கான ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. இப்போது சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராயிட்ருக்கோம். சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் பேட்டர்ன் தான், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ பறக்கும் ட்ரெயினுக்கு அந்த பக்கம் 2 பிளாட்ஃபார்ம், 4th லைன் இந்த பக்கம் வரப்போகுது. ஸோ ஓவர் பிரிட்ஜுக்கான அந்த பில்லர் ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக இப்போது கிட்ட வந்துட்டுருக்கோம்.
சாஃப்ரான் லிவரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள். இப்போது நம்ம சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ரைட் சைடில் ஒரு ட்ரெயின் நிற்கிது. ஒன்ஸ் இந்த 4th லைன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு ட்ரெயின் வர்றதுக்காக இன்னொரு ட்ரெயின் நிற்கணும் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே ஏற்படாது. ஸோ இப்போ ரைட் சைடில் இருக்க திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இருக்க ட்ரெயின் வந்து பீச் ஸ்டேஷனை தாண்டினதுக்கப்புறம் தான் அந்த திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு க்ரீன் சிக்னல் கிடைக்கும். அப்புறம் தான் அது இங்கேருந்து கிளம்பும். ஸோ ஒரே 3rd லைனில் தான் அப் டைரக்ஷன்லையும் சரி, டவுன் டைரக்ஷன்லையும் சரி, கூட்ஸையும் சரி, எக்ஸ்பிரஸும் சரி, எல்லா ட்ரெயின்ஸுமே இந்த சைடில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த 4th லைன் ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிலேஸ் எல்லாம் இல்லாமல் ட்ரெயின்ஸ் எல்லாமே மூவ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ சென்னை ராயபுரம் நம்ம சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் இப்போது ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு எந்தளவுக்கு அப்டேட்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இந்த ராயபுரம் அவுட்ருக்காங்க. ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டியாச்சு. நம்ம சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம். நம்ம ப்ரௌடாக சொல்லலாம். இன்ன வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பில்டிங்கும் பழைய பில்டிங் தான், ரீஃபர்பிஷ் பண்ணி இன்றைக்கி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4th லைன் ஒர்க் பார்த்திங்கன்னா, 4th ரயில்வே ஸ்டேஷன் பக்கமும் சரி, நம்ம சென்னை பார்க் டவுன் பழைய ரயில்வே ஸ்டேஷன், அதாவது பறக்கும் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்து பிளாட்ஃபார்ம் மேக்கர் பண்ணி லைன் போட்டிருக்காங்க, போல்ஸ் ரெடி பண்ணி ஒயரிங்லாம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் முடிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். நிறைய பேர் இதனால் வந்து நிறைய டிராஃபிக்ஸும் நிறைய ஆகுது. நிறைய பேர் அந்த சைட் ட்ராவல் பண்ணுறவங்களாம் பஸ்ஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ரோட் சைடில் வந்து ரொம்ப ஜாம் பேக்டான ஒரு டிராஃபிக் சுச்சுவேஷன் ஃபேஸ் ஆகுது. நியூஸ்லேயே நிறைய டைம் போட்டிருப்பாங்க.
ஸோ நானும் வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறையா ஃபேஸ் பண்ணேன் பஸ்ஸில். அந்த சைடெலாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த ரயில்வே கண்டிப்பாக அதை சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அந்த ரூட்டை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணுன்னு. ஏன்னா பறக்கும் ட்ரெயின் ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தரமணி, திருமயிலை, திருவான்மியூர் இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் அந்த சைடு ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது கம்ப்ளீட்டாக முடிப்பாங்கன்னு ஒரு ஹோப் இருக்குது. உங்களோட சஜஷனை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வாஷர்மன்பேட் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஐஷிஃப்ட் கோச்னாலே ஒரு தனி ஸ்பெஷல் தான், நான் சொல்லாத இடமே கிடையாது. ஐஷிஃப்ட் கோச் வந்து நம்ம சைல்டுஹுட்லேருந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்க ஒரு ஜென்ரேஷன். அதனால் வந்து ஐஷிஃப்ட் கோச் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தேன். ரிட்டன் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டில் வரும்போது கூட அந்த ப்ளூ கலர் ஐஷிஃப்ட் கோச் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, மிச்சம் எல்லாமே உட்கிறிஸ்டல் லிவரியில் தான். ஸோ அந்த ப்ளூ கலர் ஐஷிஃப்ட் கோச்சை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, இந்த எல்லோ உட்கிறிஸ்ட் கோச்சாக இருந்தாலும் அந்த ஐஷிஃப்ட் கோச்சோட அந்த சவுண்ட் ஃபீல், ஸோ அதை ரசிச்சுட்டு போகிறதே ஒரு தனி சுகம்தான். இப்போது இந்த திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின் வந்து காலையில் 5:40க்கு திருச்சியிலேருந்து கிளம்பி மண்டே, இன்றைக்கி சண்டே காலையில் 5:40 கிளம்பியிருக்கு. மண்டே நைட்டு 9:15 போய் அகமதாபாத் போய் சேரும். நியர்லி 2000+ கிலோமீட்டர்ஸ் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு லாங் ட்ரெயின் தான். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். BCNA-HS வேகன்ஸோட வேக்னைன் ட்வின்ஸ் ஹால் பண்ணி டுவர்ட்ஸ் பீச் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு.